ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இஓக்யூவில் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம். இப்போது ஒரு சின்ன அடிஷன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, அதே தான். பட் அது சின்ன கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் வெர்ஷனு. சில கொஞ்சம் எப்படி இருக்குது, எப்படி அப்ளிகபிள், எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்றது. அப்படி அதுக்கு முன்னாடி அந்த கிராஃபில் வந்து இந்த எப்படி நம்ம இது பண்ணலாம், சார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராஃபிக் டெமான்ஸ்ட்ரேஷனு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து குவான்டிட்டி, அந்த இது வந்து காஸ்ட்டு. The cost is increasing, quantity is increasing. This is okay. இதில் வந்து ஆர்டரிங் காஸ்ட்டு. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் வந்து இங்கேருந்து காஸ்ட்டு அதிகமாக இருக்கேன், ஆர்டரிங் காஸ்ட்டு. ஆனால் போக போக இன்க்ரீஸ், இந்த குவான்டிட்டி அதிகமாக ஆர்டரிங் காஸ்ட்டு குறைஞ்சிச்சு பாருங்கள். ஆர்டரிங் காஸ்ட்டு குறைஞ்சிச்சு. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆக இந்த ஹோல்டிங் கேரிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே உல்டா, ரிவர்ஸ் ரிலேஷன்ஷிப். குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆர்டரிங் காஸ்ட்டு குறையும், ஆனால் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேரிங் காஸ்ட்டு கூட வரும். ஸோ இதுக்கு மத்தியில் ஒரு பாயிண்ட்டு, எந்த பாயிண்டில் வந்தால் ரெண்டுமே மினிமம் இருக்கும், ரெண்டுமே சமமாக இருக்கும், எங்கே குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இன்டர்செக்ஷன். இந்த பாயிண்டில் இதுதான் இஓக்யூ. ஸோ இங்கே 1000 யூனிட்ஸ் வச்சிங்களேன், இந்த 1000 யூனிட்ஸ் தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இந்த எக்கனாமிக் 1000 குவான்டிட்டி, இந்த 1000 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணும்போது ரெண்டு காஸ்ட்டும், இந்த ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரிங் காஸ்ட்டும் மினிமமாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து கிராஃபிக்கில் ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். அப்போ என்னன்னாக்க இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். குட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆர்டரிங் காஸ்ட்டு குறையும், ஆனால் இது குட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேரிங் காஸ்ட்டு கூட வரும். ஸோ இது ரெண்டுமே எதிர்மறையான ஒரு ரிலேஷன்ஷிப். இதுக்கு மத்தியில் ஒரு மீடியம் ஒரு இதுனாக்கா இந்த இஓக்யூ, அதில் வந்து தான் நீங்கள் காஸ்ட் ரெண்டுமே குறைஞ்சி காணப்படும். ஓகே, அதனால் உங்களுக்கு செலவு குறைக்கலாம், ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அசம்ஷன்ஸு, இந்த 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 இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆர்டரிங் காஸ்ட்டில் வந்து இப்போ உங்களுக்கு 1000 குவான்டிட்டி உருப்படி தேவைப்படுது. நீங்கள் 100 ஆர்டர் பண்ணலாம். 100 ஆர்டர் பண்ணால் 10 தடவை ஆர்டர் பண்ணோம். 10 தடவை ஆர்டர் பண்ணால் 10க்கு உண்டான ஆர்டரிங் காஸ்ட்டு கொடுக்கணும். ஒரு தடவை ஆர்டர் பண்ணால் 400 வந்துச்சுங்களேன், 10னா 400. ஓகே. ஆனால் இதே நீங்கள் 50 வேணும், 50 நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சிங்களேன், எத்தனை முறை ஆர்டர் பண்ண ஒரு வருஷத்தில் 20 முறை வச்சிங்களேன், 20 முறைக்கு இன்ட்டு ஒவ்வொரு 400 செலவாகும். இது டபுள் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இங்கே வந்து 4000, இங்கே வந்து 8000 ஆயிடுச்சு, டபுள். இது இன்னும் அதிகமாகிடும். இப்போ 25 உருப்படி வேணும், ஆர்டர் குவான்டிட்டி எனக்கு 25 வேணும் அப்படின்னாக்கா எத்தனை முறை ஆர்டர் பண்ணால் 40 முறை ஆர்டர் பண்ணணும். 40 முறை ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு கூட வரும். ஸோ ஸ்டாக்கு 25, 50, 100 போகும்போது, ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆர்டரிங் காஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஸோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு குறையும், ஆனால் கேரிங் காஸ்ட்டு கூட வரும். ஸோ அதுக்கு மத்தியில் எக்கனாமியோட குவான்டிட்டியில் எந்த நிலையில் எந்த குவான்டிட்டி நீ வாங்கினா இந்த ரெண்டு காஸ்ட்டும் குறைந்து காணப்படும், சமமாய் காணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது இஓக்யூ. ஓகே. ஸோ இஓக்யூ முக்கியமானது. ஸோ இஓக்யூவில் சில அனுகூலம் இருக்குது, சில அட்வான்டேஜஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட். தேவையான ஆர்டர்ஸ் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம், தேவையான ஆர்டர்ஸ். ஏன்னாக்கா அது நம்ம வேண்டியது நம்ம அந்த இஓக்யூவில் வரும். வேண்டிய காரியங்கள் ஆர்டர் வந்து ஓரளவு சுமாராக வரும், திருப்தியாக இருக்கும், மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்டர் குவான்டிட்டி சமயத்தில் வரும். அது வரும்போது நீங்கள் கஸ்டமரும் ஹாப்பியாக இருப்பான், அவனை ஆர்டரும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த இஓக்யூவில் உங்களுக்கு ஓரளவு ரீசனபிளாக ஒரு ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். அது மாதிரி ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் வராது. அதே சமயத்தில் வேஸ்டேஜும் அதிகமாக கம்மியாகிடும். வேஸ்டேஜ் எனக்கு முக்கியமாக அழிவக்கூடிய பெரிஷபிள் இன்வென்ட்ரி இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் போடும்போது ஏறக்குறைய ஒரு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கேரிங் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அது ஒரு லெவலில் வந்து நிற்கும். அப்போ வேஸ்டேஜை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் சமயத்தில் பை சான்ஸாக நீங்கள் வாய்ப்பு டீலரு கூட ஆர்டர் பண்ணி வச்சிங்களேன், நஷ்டமாயிடும். இஓக்யூவில் அது ஒரு செக் இருக்குது, அதனால் லெஸ் வேஸ்டேஜஸ். ஓகே. மூணாவது, அதே மாதிரி ஆர்டரிங் உங்கள் ஆர்டரிங்கும் டிமாண்டும் மேட்ச் ஆகும்போது, நீங்கள் டிமாண்டும் ஆர்டரும் இஓக்யூ ஆர்டர் வரும், அதை பேஸ் பண்ணி மேட்ச் பண்ணும்போது நீங்கள் அதுக்குரிய உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் காஸ்ட் எனக்கு அதிகமான இது தேவைப்படாது. எனக்கு கண்ணமுன்னு நீங்கள் அதிகமாக வாங்க முடியாது. எனக்கு இஓக்யூவில் செக் பண்ணும், எனக்கு கேரிங் காஸ்ட் அதிகமாக கூட அப்படி பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் காஸ்ட்டு
கம்மி. அதிகமாக குடோன் அவசியம் இல்லை, அதிகமாக செலவு பண்ண அவசியம் இல்லை, அதிகமாக இன்சூரன்ஸு, அதிகம் பவரு, அது குடோனு இதெல்லாம் தேவையில்லாத அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேவ் பண்ணலாம். அதே மாதிரி குவான்டிட்டி சும்மா பல்காக ஆர்டர்ஸ் பிளானிங்கும் உங்கள் டைமிங்ஸ் எல்லாம் உங்கள் ஆர்டர்ஸ்லாம் சேர்ந்து நீங்கள் ஈஓகே போடும்போது உங்களுக்கு தேவைப்படுது இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் போடும்போது உங்களுக்கு பல்க் ஆர்டர் சமயத்தில் வந்துடும். பல்க் ஆர்டர் வந்தால் நீங்கள் ஒரு ஆர்டர் ஒரு குவான்டிட்டி ஒரு லெவலுக்கு மேலே வந்ததுன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் கேட்கலாம். இவ்வளோ ஆர்டர் பண்ணால் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சமயத்தில். ஆனால் அதே சமயத்தில் சில சமயத்தில் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஸ்மால் ஆர்டர்லேயும் வந்துடும். ஸ்மால் ஆர்டரில் வந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸ்மால் ஆர்டர் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். உங்களுக்கு வந்து சமயத்தில் கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டி வந்துடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன் நான். இங்கே அந்த இதில் சமயத்தில் இன்வென்ட்ரி ஷார்ட்டேஜஸ்ஸு வரும்போது இது வச்சில தான் இது வந்து சேலஞ்சஸ் நமக்கு. சேலஞ்சுங்க இங்கே சொல்லும்போது இங்கே இருந்தால் கூட இங்கே வந்து சமயத்தில் ஸ்மால் ஆர்டர்ஸ் வந்துட்டு வச்சிங்களேன், எனக்கு அது சொல்ல முடியாது. ஆர்டரிங் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து நம்ம அந்த ஃபார்முலா போட்டு பண்ணுறோம். பண்ணும்போது இன்வென்ட்ரி ஷார்ட்டேஜ் சமயத்தில் வந்துச்சுனாக்கா அது ஸ்மால் ஆர்டர்ஸ் ஸ்மால் ஆர்டர்ஸ் வந்துச்சுனாக்கா கடைசியில் இன்வெஸ்டி ஷார்ட்டேஜ் வந்துடும். ஷார்ட்டேஜ் வந்து அப்புறம் கடைசியில் கஸ்டமரை திருப்தியாக போயிடுவான். அது ஒன்று. அதே சமயத்தில் வந்து புவர் டேட்டா, உங்களுக்கு சரியாக டேட்டா இல்லை, பேஸ் இல்லை, சரியாக கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணல, கம்ப்யூட்டர் சிஸ்டம் சரியாக போடல, அதில் நீங்கள் வரும்போது கஷ்டப்பட வரும்போது நீங்கள் வந்து அது வந்து ரிலையபிள் டேட்டா இல்லைனாக்கா எல்லாமே தப்பாயிடும். ஆர்டரிங் காஸ்ட் தப்பாயிடும், கேரிங் காஸ்ட் தப்பாயிடும், அப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி சிஸ்டம், அவுட்ரேட்டட் சிஸ்டம், இன்னொரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு சரியில்லை, இஆர்பி சொல்யூஷன் சரியில்லை, கம்ப்யூட்டர் சரியாக ஃபீட் பண்ணல, நீங்கள் சரியாக அப்டேட்டாக வைக்கல, அப்புறம் இன்கம்ப்ளீட் டேட்டா வந்தனாக்கா மறுபடியும் கெட்டு போயிடும். நம்ம ஈஓக்கு சரியாக அசைட் பண்ணவே முடியாது. தப்பாக காட்டும், அப்புறம் கட்சியில் அது வேறு பிரச்சனை முடிஞ்சிடும். அது ஒன்று. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக பிஸ்னஸ் க்ரோயிங். ஏற்கனவே சொன்ன அசம்ஷன்ஸ் இருக்குது. அசம்ஷன் எப்படின்னாக்கா அது இங்கே டிமாண்டு, கேரிங் காஸ்ட்டு எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சேஞ்ச் ஒன்றும் அதிகமாக இருக்கக்கூடாது. அதுமாதிரி டிமாண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், லீட் டைமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், எல்லாம் கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக ஸ்டடியாக இருக்கணும். அது மாதிரி உள்ள ரியல் லைஃப்பில் வருமானு தெரியல. இது மாதிரி இதில் அசம்ஷன்ஸு. ஆனுவல் யூசேஜ் கான்ஸ்டன்ட்டு எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. கேரிங் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டு, அதே மாதிரி டிமாண்டு கான்ஸ்டன்ட்டு, ப்ரைஸு கான்ஸ்டன்ட். அது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இருந்தாலும் ஓரளவு நீங்கள் பண்ணலாம். அப்போ பண்ணும்போது இங்கே வந்து இன்வென்ட்ரி இது வந்து இந்த அவுட்ரேட்டட் சிஸ்டம் வரும்போது இன்கம் டேட்டா வந்துன்னா தப்பாயிடும். அதே மாதிரி பிஸ்னஸ் க்ரோத், ஃபாஸ்ட்டான பிஸ்னஸ் க்ரோ வரும்போது இதில் இன்வென்ட்ரி ஷார்ட்டேஜ் வந்துடும். பிகாஸ் டிமாண்ட் வந்து நம்ம சொல்ல முடியாது, டிமாண்ட் சொல்ல முடியாது. ஃபாஸ்ட் கோயிங் வச்சிங்களேன் பிஸ்னஸ், அப்போ தான் புதுசாக ப்ராடக்ட் இன்க்ரீட் பண்ணுறீங்க, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் நாளைக்கு கணிக்க முடியாது. இன்றைக்கி டிமாண்ட் நாளைக்கு இல்லை, நாளைக்கு கூட வரும். அப்போ ஈஓக்கு ஒர்க் அவுட் ஆகாது, தப்பாக காட்டிடும். ஸோ எல்லாம் எப்படி போடுவீங்க டிமாண்டு, ஆனுவல் யூசேஜ் என்ன போடுவீங்க, இவ்வளோ எதை எப்படி பேஸ் பண்ணி போடுவீங்க, அதெல்லாம் கஷ்டம் இருக்குது. அதனால் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஓக்கு யூஸ் ஆகாது. அதே பார்த்தீங்கன்னாக்கா சீசனல் வேரியேஷன் இதே மாதிரி எகைன் டிமாண்டு சீசன்னாக்கா டிமாண்ட் வேரி ஆகும். அம்ப்ரெல்லா ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அம்ப்ரெல்லா வந்து மழை காலத்தில் கூட போவோம், சம்மரில் கம்மியாக போகும். சம்மர்லேயும் அம்மெல்லாம் யூஸ் பண்ணலாம், பட் அதிகம் யூஸ் பண்ணுவீங்க ரெய்னி சீசனில். அப்போது நீங்கள் வந்து டிமாண்ட் யூனிஃபார்மாக வருமா, கன்சிஸ்டாக வருமா, வராது. அங்கேயும் ஓகே வராது. நான் என்ன சொல்கிறேன்னா, வாட் ஐம் சேயிங் இஸ், இந்த ஐ வேல்யூ அக்கௌண்ட்ஸ் இது ஐட்டம் எடுத்துங்க. ஐ வேல்யூ அக்கௌண்ட்ஸ் தான் அதிகமாக உங்களை முதலீடு பிளாக் ஆகுது. ஒரு 10 ஐட்டம் வச்சு, ஒரு 20 ஐட்டம் 25 ஐட்டம் டீல் பண்ணுறீங்க. அது ரா மெட்டீரியலாக இருக்கலாம், அது வந்து ஃபினிஷ் குட்ஸாக இருக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கலாம், எது இருந்தால் அதில் வந்து இது ஹை வேல்யூ ஐட்டம்ஸ். ஏபிசி ஏற்கனவே நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன். அந்த ஏபிசி அனாலிசிஸில் நீங்கள் பார்க்கும்போது ஏபிசி என்ன கேட்டகரி, என்னது, வால்யூம் கம்மி, வேல்யூ கூட. 10 ஐட்டம் இருக்குது, ஆனால் 70% வேல்யூ இருக்குது. மொத்தத்தில் 100ல் 70% வேல்யூ இருக்குது. ஸோ அந்த 10 நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு வந்து இஓகே போட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் காஸ்ட்டை ரிடியூஸ் பண்ணலாம், ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். சின்ன சி ஐட்டம் இருக்குது பாருங்கள், சின்ன பின்னு, கிளிப்பு, அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே ஈஓகேலாம் போடவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது ஏ கிளாஸ் கேட்டகரினை எடுத்து அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இல்லை காஸ்ட் சேவிங்ஸ் வரும். எனக்கு அதுதான் அதிகம் அதிகமாக மணி பிளாக் ஆகுது. அதிலலாம் லோன் வாங்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொட்டேஷன் அதிகமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஏமாந்தால் அப்படி காஸ்ட் பயங்கரமாக ஆகிடும். பிகாஸ் ஒவ்வொரு உருப்படியும் 10 உருப்படி 70%ங்க. 10 உருப்படி 70% அதில் வேல்யூ. ஸோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு நீங்கள் கரெக்டாக டிஜிட்டாக எஸ்டிமேட் போட்டு இஓகே போட்டிங்க வச்சிங்களேன், ஏறக்குறைய உங்களுக்கு கேரிங் காஸ்ட், காஸ்ட் குறைஞ்சிரும், ப்ராஃபிட் அதிகமாகும். அதே சமயம் கஸ்டமர் திருப்தி வரும், கஸ்டமர் டைம் சப்ளை பண்ணலாம். அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஆர்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஆர்டர் திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஸோ அதனால் நீங்கள் ஈஓகே பற்றி சில நாலேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
வேறு கிளாஸில் நம்ம செஷனில் மீட் பண்ணுவோம். டில் சச் டைம், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட், பாய் பாய்.